கேரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு அதற்கு தகுதியான ஒரு நபரை வந்து நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். இன்னைக்கு காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக யாரை கூப்பிடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்ம காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி வந்து பிரின்ஸிபல்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாப்புல யாரை கூப்பிடலாம் அப்படின்னு. அப்போ பிளாக்கி குயின் அப்படிங்கிற ஒருத்தரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரின்ஸிபல் கேட்குறாரு, ஏன் அவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வந்து இன்ஸ்டாவில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, அதனால் அவங்கள கூப்பிட்டுருவோம் அப்படின்னு. உடனே பிரின்ஸிபல் கேட்குறாப்புல, அவங்க அப்படி என்ன சாதனை பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை அவங்க வந்து ரீல்ஸ்லாம் நல்லா போடுவாங்க அப்படின்னு. உடனே அந்த பிரின்ஸிபல் அந்த ரீல்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஃபீலிங் சாங்குக்கு சும்மா கண்ணை மட்டும் தான் ஆடிச்சு, அந்த மாதிரி டான்ஸ் கூட ஆடலை. உடனே அந்த அம்மாவை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய இப்போ சீஃப் கெஸ்ட்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த வாட்டர் மெலன் ஸ்டாரு இல்லையா, இந்த மாதிரியான சீஃப் கெஸ்டர்ஸ்லாம் வந்து காலேஜ் ஸ்கூலில் கூப்பிடுறாங்க. 90s கிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. நாங்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து அதிகமாக கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் பயணம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சாதனையாளர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம். அப்போ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஆள் யாருன்னு கேட்டோம் அப்படின்னா அப்துல் கலாமை அதிகமாக சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அவங்க அப்துல் கலாம் ஆனாங்களா இல்லையாங்கிறத தாண்டி ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கான தகுதியான நபர்களை வந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அழைத்தாங்க. யூபிஎஸ்சின்னு அழைக்கப்படக்கூடிய குடிமைப்பணி தேர்வு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா. 2022 குடிமைப்பணி தேர்வில் வந்து ரிசல்ட் வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட 10,93,984 பேர் அப்ளை பண்ணி 5,08,619 பேர் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? வெறும் 685 பேர். வெறும் 685 பேர். ரிசல்ட்டு ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா 0.13% தான். அவ்வளோ கடினமான ஒரு குடிமைப்பணி தேர்வை எழுதி பாஸ் பண்ண ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், அண்ணன மாதிரி ஒரு வருஷத்துக்கு 25 பேர் 30 பேர் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு தயார் பண்ணக்கூடிய தகுதியான நபர்கள் எல்லாம் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் அழைத்தா உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இப்போ நமக்கு கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல அண்ணன் கவர்மெண்ட் ஜாப் வந்து போஸ்டிங் வாங்கிட்டாப்புல, புரியுதா? ஸோ எங்களோட கேரியர் கைடன்ஸுக்காக நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதா ஹெல்ப் பண்ணுறதா வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தகுதியான ஒரு பெர்சனை நம்ம கூப்பிட்டு பேச வச்சோம் அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இல்லை அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். 12th படிக்கிற பையன், அவன்கிட்ட கேட்குறாங்க, நீ என்னப்பா மார்க் எடுக்கிற அப்படின்னு. 20 மார்க் 30 மார்க் எடுக்கிறேண்ணா, அது போதுண்ணா எனக்கு அப்படிங்கிறான். தம்பி அது ஃபெயில் மார்க்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஃபெயிலானா பரவாயில்லண்ணா, நான் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம்னா அதில் எப்படியாச்சும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிடுவாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி அவன் பேட்டி கொடுக்குறான். அப்படின்னா அவனுடைய மனநிலை என்னவாக இருக்கும் பார்த்துக்கோங்க. 2 ஜனவரி 2015 தி ஹிந்து பேப்பரில் தகுதி இல்லாத பட்டதாரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கான். தகுதி இல்லாத பட்டதாரிகள் எவ்வளவு? 45%. அப்படின்னா என்ன அர்த்தம்? தகுதி இல்லாத பட்டதாரிகள்லாம் என்ன? நானே சொல்லிடுறேனே, நான் ஒரு 3000 ரூபா ஃபீஸ் கட்டி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச வராது. ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி அப்படின்னு நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். அப்படின்னா எனக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது வேல்யூ இருக்கா? இப்போ நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம். அந்த வீடியோஸில் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் என்ன சொல்லுவார், தோனி 10th தான் முடிச்சாரு, சச்சின் 10th தான் முடிச்சாரு, அவங்க சாதிக்கலையா அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் பேசுவாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்க, கல்வி தான் ரொம்ப முக்கியம், படிப்பு தான் ரொம்ப முக்கியம், அதுதான் உங்களை வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே கேட்டிருப்பீங்க இல்லையா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கீங்க. ஆனால் கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா அது உங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல் மட்டும்தான். அது உங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல் மட்டும்தான். நான் இப்போ காமர்ஸ் பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லையா, அது அப்படி ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஆனால் எனக்கு ஸ்கில் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? எனக்கு ஸ்கில் இல்லைன்னா என்ன ஆகும்? நான் படித்த படிப்பு எனக்கு வேஸ்ட்டு தானே இல்லையா?
அப்போ நான் டிகிரி முடிக்கிறேன், டிகிரி முடித்தாலும் எனக்கு வந்து ஒன்றுமே இல்லை. அதே ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க, 2013 +2 200க்கு 200 மதிப்பெண் வாங்கின பையன் ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங்கில் ஃபெயில் ஆகுறான் மேக்ஸில். அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய கல்வித்தரம் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோம், நம்மளை நாம எந்த அளவுக்கு அப்டேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய சக்ஸஸ் இருக்குது இல்லையா? ஒரு பேஷண்ட் டாக்டர்கிட்ட போகிறாரு, அப்போ டாக்டர் சொல்கிறாரு, ஒரு 3 லட்ச ரூபா நீ ஃபீஸ் கட்டிக்கப்பா, நீ 3 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டினா உன் உயிரை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு. அவ்வளோ அக்யூரேட்டாக எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டோடனே டாக்டர் சொல்கிறாரு, 100ல் 1 கேஸு எனக்கு பாஸ் ஆயிரும், நான் பார்த்த 99 கேஸு ஃபெயில் ஆயிருச்சு, நீ வந்து 100வது கேஸு, அதனால நீ பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நான் சொன்ன அந்த டாக்டர் இருந்தார் அப்படின்னா அந்த டாக்டர் குவாலிஃபைடா எம்பிபிஎஸ்க்கு? இல்லை இல்லையா? நான் ஒரு டிரைவராக இருக்கிறேன் அப்படின்னா டிரைவிங் இது என்னுடைய ஸ்கில்லு, அதில் என்னுடைய ஆட்டிடியூடை நான் மிக்ஸ் பண்ணும்போது தான் எனக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாகும். எப்படி அதிகமாகும்? நான் ஒரு டிரைவராக இருக்கிறேன், டிரைவ் பண்ணுறது எல்லாரும் காமனாக தெரியும். ஆனால் ஒரு 70 வயசு ஆள் எனக்கு கஸ்டமராக வர்றாங்க அப்படின்னா நான் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து ஜெமினி கணேசன் பாட்டும் சிவாஜி கணேசன் பாட்டும் போட்டுட்டு அவர் ஒரு 50-60க்குள்ளேயே நான் டிரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னா அது என்னுடைய ஆட்டிடியூட். அப்போ நான் கஸ்டமரை நான் கவர் பண்ணுறேன், என்னுடைய ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணுறேன், என்னுடைய ஆட்டிடியூடையும் நான் டெவலப் பண்ணுறேன். அப்படிங்கிறது என்ன ஆகும்? என்னுடைய சக்ஸஸ் அங்கே தான் நிற்கிது. வெறுமனே நான் சர்டிஃபிகேட் மட்டும் கையில் வச்சுட்டு நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும். என்னுடைய நாலேஜை நான் இம்ப்ரூவ் பண்ணணும், என்னுடைய துறை சார்ந்த அறிவை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? என்னுடைய துறை சார்ந்த அறிவை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்ல.